வெப்சைட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பரோட விட்த் வந்து 28 சென்டிமீட்டர் இருக்கணும், ஹைட்டு 21 சென்டிமீட்டர் இருக்கணும். 28ல் பாதி 14 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் போட்டுக்கணும் பேப்பரோட சென்டர் பார்ட்டில். இப்போ பேப்பரோட டாப் சென்டர்லேருந்து லெஃப்ட் சைடு 3.8 சென்டிமீட்டர் கேப் டாட் வச்சுக்கணும். ரைட் சைடு 3.8 சென்டிமீட்டர் கேப் விட்டு ஒரு டாட் வச்சுக்கணும். இப்போ லெஃப்ட் பாட்டம்லேருந்து 5.3 சென்டிமீட்டர் கேப்பு போட்டு ஒரு டாட் வச்சுக்கணும். ரைட் சைடு பாட்டமில் 5.3 சென்டிமீட்டர் கேப் விட்டு ஒரு டாட் வச்சுக்கணும். இப்போ மேலே இருக்க டாட்டையும் கீழே இருக்க டாட்டையும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் டாப்லேருந்து 5.5 சென்டிமீட்டர் கேப் விட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. ரைட் டாப்லேருந்து 5.5 சென்டிமீட்டர் கேப் விட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 டாட்டையும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 5.5 சென்டிமீட்டர் கேப்புக்கு கீழே 3.5 சென்டிமீட்டர் கேப் விட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. இந்த சைடு 5.5 சென்டிமீட்டர் கேப்பு கீழே 3.5 சென்டிமீட்டர் கேப் விட்டு இப்போ சென்டர்லேருந்து 2.1 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 டாட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பேப்பரை லெஃப்ட் டு ரைட் திருப்பிக்கோங்க. இப்போ பாட்டம் பார்ட் எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட்லேருந்து 14 சென்டிமீட்டர் கேப் விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடு பாட்டம்லேருந்து 2 சென்டிமீட்டர் கேப் விட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. ரைட் சைடு பாட்டம்லேருந்து 2 சென்டிமீட்டர் கேப் விட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வச்சு 3 டாட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சென்டர்லேருந்து 3.8 சென்டிமீட்டர் டாட் வச்சுக்கோங்க. ரைட் சைடு சென்டர்லேருந்து 3.8 சென்டிமீட்டர் டாட் வச்சுக்கோங்க. இப்போ டாப் சென்டர்லேருந்து 11 சென்டிமீட்டர் ஒரு டாட் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 டாட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பாட்டம் பார்ட் கம்ப்ளீட்டட். டாப் சைடை 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கணும். ரெண்டாக ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடு பாட்டமில் இருக்கிறத ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ திருப்பி வச்சு இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ திருப்பி இதை ஓப்பன் பண்ணி உள்ளார டக்கின் பண்ணிக்கிட்டோம். இதுக்கப்புறம் இந்த லைன் ஃபோல்டு பண்ணணும். இதை திருப்பி வச்சு இந்த லைனை ஃபோல்டு பண்ணணும். இப்போ இந்த கோடை மடிச்சுட்டு மடிச்சாச்சு. இப்போ இதை உள்பக்கம் தள்ளிடணும். திருப்பி இந்த சைடு அந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ இந்த கோடில் மடிக்கணும். இப்போ
இப்போ திருப்பி வச்சு இந்த சைடு இந்த கோடு கிட்ட மடிக்கணும். மடித்ததுக்கப்புறம் இப்போ இந்த கோடில் மடிக்கணும். இப்போ நம்ம ராக்கெட் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ அது கலர் பண்ணலாம். இப்போ நம்ம கலர் பண்ணிட்டோம். இது எப்படி பறக்குதுன்னு பார்க்கலாம்.